அக்காக்கும் எனக்கும் உங்களை விட்ட வேற யாருப்பா இருக்கா? தயவு செஞ்சு உன்னையும் அவளையும் சேர்த்து வச்சு பேசாதம்மா. நீ வேற அவ வேறம்மா. உன்ன மாதிரி நல்ல விதமா யோசிச்சிருந்தான்னா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவ கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாமா. அப்பா, நாங்க 2 பேருமே அம்மா இல்லாம வளர்ந்தவங்க. நீ அத பத்தி பேச வேண்டாம். அவளை மன்னிச்சு ஏத்துக்கங்கப்பா. ஏமா, உன்னை விட சின்ன பொண்ணு பாரு எப்படி பேசுதுன்னு. அவ உனக்காக வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தியாகம் எல்லாம் பண்ணிருக்கா தெரியுமா? இப்ப கூட நீ குடும்பத்துக்காக எதையும் செய்யாம உன்னோட சந்தோஷத்துக்காக ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு போயிட்ட. ஆனா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எல்லாம் நல்ல விதமா நடக்கணும்னு நினைக்கிறா பாத்தியா? பொண்ணுனா இப்படி இருக்கணுமா? ஐயோ அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. எனக்கு வேற வழி தெரியலப்பா. அதனாலதான் இப்படி பண்ண வேண்டியதா போச்சு. நீங்க தான்ப்பா எனக்கு நல்லபடியா ரிசப்ஷன் பண்ணி வைக்கணும். அப்பா ப்ளீஸ்பா. அப்பா ப்ளீஸ்பா, ப்ளீஸ். அப்பா ப்ளீஸ்பா. 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 என்ன பொண்ணு நீ? இது கூட தெரியல பாரு. இங்க பாரு, இப்படி கட் பண்ணணும் சின்ன சின்னதா, புரியுதா? என்ன ஜெயந்தி, என்ன ஒரு மாதிரியா நிக்கிற? என்ன விஷயம்? நம்ம வீட்ல நடக்கிற விஷயம் எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கலக்கா. பிடிக்கலையா? என்ன ஜெயந்தி, எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியுற மாதிரி சொல்லு. என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கணும்னு சொல்றாங்கல்ல, எனக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கலக்கா. ஆனாலும் உன் கூட பிறந்த தங்கச்சி மேல இவ்ளோ பொறாம இருக்க கூடாது. நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுல இருந்தே நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு எங்களுக்கு தானே தெரியும். உனக்கு அமைஞ்ச மாதிரியே ஒரு நல்ல வாழ்க்கை உன் தங்கச்சிக்கும் அதே நல்ல வாழ்க்கை அமைய வேண்டாமா? அத பார்த்து நீ எதுக்கு பொறாமப்படுற? சித்ரா, நான் என்ன இந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க? மனசாட்சியில உங்க அம்மா சொல்லிட்டு போதே, நீ பாத்துட்டு பேசாம நிக்கிற? நான் ஒன்னும் சொல்லலைங்க. நீங்க எது கேக்குறதுனாலும் எங்க அம்மா கிட்டே கேளுங்க. என்கிட்ட என்ன கேட்க வேண்டியது இருக்கு? அக்கா, அது ஒண்ணு இல்லக்கா. கர்ணாவை என் தங்கச்சிக்கு கட்டி வைக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கலக்கா. உனக்கு எதுக்கு அவனை பிடிக்கணும்? உன் தங்கச்சிக்கு தானே பிடிக்கணும். கரெக்டான பாயிண்ட். இல்லக்கா, என்ன இருந்தாலும் இந்த கர்ணா அடித்தடி, பட வசூல், வம்பு சண்டை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதால இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்கு அப்படி இருந்தா தானே பிடிக்கும். ஏய், இவனை தொலைச்சிருவாடி. ஜெயந்தி, மா ஜெயந்தி. ஐயோ ஐயோ, ஜெயந்தி ஜெயந்தி, எங்க அம்மா புலம்புற சொத்து இப்பவே என் காதுல கேக்குது. ஜெயந்தி, உங்களுக்கு கேக்குதா? கேக்குது. உங்க அம்மா தான் வந்திருக்காங்க, போய் பாரு. அம்மா வந்துட்டாங்களா? அதுக்குள்ளே தங்கச்சி விஷயம் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டாங்களா? நீங்க எல்லாரும் என் வீட்டுக்கு நேரடியா வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி நம்ம பேச வேண்டியதில்லை, அதுக்கு அவசியமும் இல்லை. இந்த ரிசப்ஷன் நல்லபடியா நடந்து முடிஞ்சா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு இன்னொரு பொண்ணு இருக்காங்களே, எங்க ஆளை காணோம்? ஆமா, என் 2வது பொண்ணு இந்து வேலை விஷயமா வெளியே போயிருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. உங்களை பத்தி அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிச்சோம், எல்லாம் நல்ல விதமா தான் சொன்னாங்க. அதுவும் குறிப்பா உங்களை பத்தி கேட்கும்போது கடன் வாங்குறது சுத்தமா பிடிக்காது, ரொம்ப சிக்கனமா இருப்பாருன்னு சொன்னாங்க. ஆமா சார், கடன் வாங்கி செலவு பண்ண கூடாதுங்கிறது என் பொண்டாட்டியோட விருப்பம். அவளை பொறுத்த வரைக்கும் நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ அதை வச்சு குடும்பத்தை ஓட்டணும். இன்னைக்கு வரைக்கும் நாங்க அப்படித்தான் இருக்கோம். ஆனா எங்க பையன் கார்த்திகோட ரிசப்ஷனை ரொம்ப கிராண்டா நடத்தணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ஏன்னா நிறைய விஐபிங்கெல்லாம் வருவாங்க. அப்பதான் எங்களுக்கும் பெருமையா இருக்கும். ஏமா தீபா, நீ என்ன அமைதியாவே இருக்க? எதுவுமே பேச மாட்டேங்கிற? பெரியவங்க நீங்க எல்லாரும் பேசும்போது நான் என்ன பேச வேண்டியிருக்கு?
நாங்க நல்லபடியா படிச்சு முன்னேறி வந்ததுக்கு காரணமே எங்க அப்பா தான். அதனால நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல. இந்த ரிசப்ஷன் ரொம்ப கிராண்டா பண்ணணும்னு நாங்க ஆசைப்படுறதுனால உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே. அதெல்லாம் பண்ணிடலாம் ஆண்டி. கல்யாணமா நடக்காதனால எங்களுக்கு வேண்டியவங்க எல்லாம் ரிசப்ஷனுக்கு தான் கூப்பிடுவோம். அதனால ஏற்பாடுலாம் கொஞ்சம் நல்லபடியா பண்ணுங்க. என்ன தேதியில பண்ணணும், எந்த மண்டபத்துல வச்சு பண்ணணும், மத்த விஷயத்தெல்லாம் நாங்க போய் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். அப்ப நாங்க கிளம்புறோம், கொஞ்சம் வேலை இருக்கு. வரேங்க. வரோமா? வரேன் சார். வரோமா? என்ன நடக்குது இங்க? வீட்டுக்கு விருந்தாளிலாம் வந்திருக்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது விசேஷமா? சும்மா தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. ஹேய், எனக்கு நிஜமாவே தெரியாது. என்ன விசேஷம்? சும்மா இருக்க. நீங்க கல்யாண மாப்பிள்ளை ஆக போறீங்க. நான் கல்யாண மாப்பிள்ளையா? உனக்கு ஏற்கனவே பொண்ணு பார்த்து பேசி முடிச்சாச்சு. ஒருவேளை ஜெயந்தி தங்கச்சிய உனக்கு பேசியிருந்தோன்னு சொன்னல, தோ நிக்கிறா பார். என்னடா சந்தோஷம் தானே? வர வர இந்த குடும்பத்துல யாருக்குமே புத்தி இல்லாம போயிடுச்சு. இந்த கர்ணாவெல்லாம் தெருவுல நிறுத்தணும். இவனை நடு வீட்டுல கொண்டு வந்து வச்சு அவனுக்கு நாமளே நல்லது கெட்டது பண்ணா அவன் தலையில ஏறி உட்காந்துப்பான். இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்.